உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஒரு சதி திட்டத்தை 2018 முதல் அரங்கேற்றி வருகிறார். அந்த திட்டம் தான் இன்று ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் உள்ள வகுப்பு சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தோடு இன்று ஒன்றிய அரசு இதை அமல்படுத்துகிறது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் பெருந்தலைவர்களாக பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அடக்கி ஒடுக்கினால்தான் ஒட்டுமொத்த வக்ஃபு சொத்துக்களையும் நம்மால் அடைய முடியும் என்கின்ற நோக்கத்தை முன்வைத்துதான் ஆத்திக் அகமதுவை முன்னுதாரணமாக வைத்து படுகொலை செய்ததுதான் அந்த அரசு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 9 லட்சம் ஏக்கர் நிலத்தை ஒட்டுமொத்தமா கூறு போட்டு யாருக்கு விற்க போறான்னா அதானி அம்பானி போன்ற கார்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதுதான் இந்த மோடி அரசினுடைய இந்த திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான ஒரு சதி திட்டம். தொடர்களே, எப்படி பட்டியலின மக்களிடத்திலே பறையன் பல்லன் சக்கலில் என்கின்ற உட்பிரிவை பிரிச்சு நீங்க பிரித்தாலும் சூழ்ச்சி பண்றீங்களோ அதே போல வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தின் மூலமா இஸ்லாமியர்களுக்குள்ளேயும் நீங்க உட்பிரிவை உருவாக்கி அவர்களுக்குள்ள மோதலை உருவாக்கக்கூடிய சூழலா நீங்க உருவாக்குறீங்கன்னு சொன்ன ஒரே தலைவர் ஏசி தமிழர்கள் தவிர்த்துமாறோம். வக்ஃபு அப்படின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அது அந்த வார்த்தை தமிழும் அல்ல, இந்தியும் அல்ல, ஆங்கிலமும் அல்ல. அது ஒரு முழுமையான அரபு சொல். இந்த அரபு சொல் என்ன சொல்கிறது என்றால் அல்லாஹ்வினால், இறைவனால், இறைவனுக்காக, அல்லாஹ்விற்காக கொடுக்கப்பட்டது. அதாவது வக்ஃபு என்ற சொல்லினுடைய அர்த்தம் கடவுளுக்காக கொடுக்கப்பட்டது என்பதுதான் இதனுடைய முழுமையான அர்த்தம். இந்த அர்த்தத்திலேயே அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட நிலமோ பொருளோ அது கடவுளுக்கு மாத்திரமே சொந்தமானது. அந்த கடவுளின் பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு, திருமணமாகாத பெண்களுக்கு, எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு பொருளாதார வசதிகளும் கல்வியிலும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்திற்காக இந்த வக்ஃபு என்கின்ற சொல்லாடல் கிபி 1400 உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட வக்ஃபு என்கின்ற இந்த சொல் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கு எல்லாம் ஒரு எரிச்சலூட்டக்கூடிய சொல்லாக மாற்றக்கூடிய ஒரு சதி திட்டத்தை தான் RSS மிக கவனமாக நுட்பமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்மை போன்ற முற்போக்கு சக்திகளாக, பெரியாரிஸ்டுகளாக, அம்பேத்கரிஸ்டுகளாக, கம்யூனிஸ்டுகளாக இருக்கக்கூடிய தோழர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வகுப்பு வாரிய சொத்து அப்படின்னாலே இப்ப நம்ம சேலத்திலே வகுப்பு சொத்து நிறைய இருக்குது, வேலூர்ல இருக்குது, எல்லா தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் வகுப்பு சொத்து இருக்கும். ஆனா அந்த சொத்து யார் கையில யார் அனுமதிக்கிறா, அதை யார் பராமரிக்கிறான்றதுலதான் சிக்கல் இருக்கும். பெரும்பான்மையாவே வகுப்பு அப்படின்னாலே வகுப்பு வாரிய சொத்துனாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனைக்குரிய சொத்தாக இருக்க ஒரு தோற்றம். அந்த சொத்து யாருக்கு உரியது என்கின்ற அதிகாரம் யாரிடத்தில் இருக்கின்றது என்றால் அந்த வகுப்பு தலைவராக இருக்கின்ற அவருக்கு தான் அந்த இறுதி அதிகாரம் உள்ளது. ஆனால் இந்த புதிய திருத்த சட்ட மசோதா என்ன சொல்கின்றது என்றால் அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் இந்த திருத்த சட்டம் சொல்கிறது. அதே போல இதை எப்படி பிரபலப்படுத்துகிறார்கள் என்றால் இதனுடைய மூல வேர் எங்க இருக்கிறது என்றால் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள பிரயாக்ராஜ் மாவட்டம், அதாவது பிரயாக்ராஜ் நகர மேம்பாட்டு இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஒரு சதி திட்டத்தை 2018 முதல் அரங்கேற்றி வருகிறார். அந்த திட்டம் தான் இன்று ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் உள்ள வகுப்பு சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தோடு இன்று ஒன்றிய அரசு இதை அமல்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, உத்தரப்பிரதேசத்தில் குறைந்தபட்சம் 6-7 கோடி இஸ்லாமியர்கள் வசிக்கின்றார்கள். அங்கு மாத்திரமே குறைந்தபட்சம் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவு வகுப்பு வாரிய சொத்துக்கள் உள்ளது. அதிலும் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் அமைந்துள்ள இடத்தில் மிக பெரும் பணக்காரர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள், மிக பெரும் செல்வந்தர்கள், நில உடைமையாளர்களாக அவர்கள் இருப்பார்கள் இஸ்லாமியர்கள். அதை கவனத்தில் கொண்டு பிரயாக்ராஜ் என்கின்ற இன்றைய மாவட்டம் அன்றைய காலத்திலே 2018க்கு முன்பாக அலகாபாத் மாவட்டமாக இருந்தது. இந்த அலகாபாத் மாவட்டம் தான் இந்திரா காந்தி பாராளுமன்றத்தில் உறுப்பினராக
தேர்ந்தெடுத்தது செல்லாது என்ற ஒரு நீதியை வழங்கிய மாவட்டம் தான் அலகாபாத் மாவட்டம். அந்த அலகாபாத் என்கின்ற பெயரை மாற்றி பிரயாக்ராஜ் மாவட்டம் என்று அவர்கள் அறிவிப்பு செய்து அந்த பிரயாக்ராஜ் மாவட்டத்தினுடைய மேம்பாட்டிற்காக நாங்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறோம் என்கின்ற பெயரை உருவாக்கி கங்கை, யமுனா, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் இந்த மாவட்டத்தில் தான் சங்கமிக்கிறது. ஆகவே இந்த மாவட்டம் பண்பாடு கலாச்சாரம், யாருடைய பண்பாடு கலாச்சாரம்? இந்துத்துவாவினுடைய பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த மாவட்டம். இதை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது என்கின்ற தோரணையை இவர்கள் மனதில் வைத்துக் கொண்டு, ஆனால் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் மேம்பட வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தை நாங்கள் உங்களுக்கு பறைசாற்றுகிறோம் என்று கூறி, எவ்வளவு கொடூரமான செய்திகளையும் விஷயங்களையும் நாம் ஈடுபடுத்த வேண்டுமோ அத்தனையும் ஈடேற்றியதுதான் யோகி ஆதித்யநாத் அரசு. அதில் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், ஜேத் முகமது என்கின்ற ஒரு முன்னணி இஸ்லாமிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டை புல்டோசரை கொண்டு ஊபி அரசாங்கம் இருக்கிறது. அதன் பிறகு ஆத்திக் அகமது, அனைவருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள், 2 வருடத்துக்கு முன்பாக ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வைத்துள்ள ஒரு இஸ்லாமியர், சமாஜ்வாடி கட்சியிலும் எம்பியாகவும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியில் எம்எல்ஏவாகவும் இருந்த ஆத்திக் அகமதுவை சிறையில் இருந்து அழைத்து வந்து சாதாரண 3-4 பொறுக்கிகளை வைத்து, கஞ்சா அடிக்கின்ற அந்த பொறுக்கிகளை வைத்து சுட்டு கொன்றது உத்தரப்பிரதேச அரசாங்கம். ஏனென்றால் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் பெருந்தலைவர்களாக பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அடக்கி ஒடுக்கினால்தான் ஒட்டுமொத்த வக்பு சொத்துக்களையும் நம்மால் அடைய முடியும் என்கின்ற நோக்கத்தை முன்வைத்துதான் ஆத்திக் அகமதுவை முன்னுதாரணமாக வைத்து படுகொலை செய்ததுதான் அந்த அரசு. அதன் பிறகு அதே மாவட்டத்தில் தான் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக சங் பரிவார் அமைப்புகள், பஜ்ரங்கல் போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒரு மாநாடை நடத்தியது. அந்த மாநாட்டில் அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானம், ஒற்றை தீர்மானம் என்னவென்றால், இந்தியா இந்துக்களுக்கு இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அது மனு தர்மமாக இருக்க வேண்டும், இந்திய அரசியல் சாசனம் இனி அழித்து வைக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்தை அவர்கள் பகிரங்கமாகவே நிறைவேற்றினார்கள். தோழர்களே, இந்த ஆபத்தை தான் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள், அதிலும் குறிப்பாக நமது தலைவர் எழுச்சி தலைவர் அவர்கள் அதை உற்று நோக்கி இதனுடைய ஆபத்தை அனைத்து கட்சிகளிடத்திலும் தனிப்பட்ட முறையிலும் அண்ணன் ரவிக்குமார் மூலமாகவும் அனைவருக்கும் கொண்டு சேர்த்தார். அதனுடைய அடுத்த வெர்ஷன் தான் இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டம். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய, இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஆபத்தான விஷயம் என்னவென்றால், மேலோட்டமாக பார்த்தால் இது இஸ்லாமியர்களுக்கு உண்டான சொத்தே கிடையாது, இது ஒட்டுமொத்தமான இந்தியாவுடைய சொத்து தானே, அவர்கள் முகலாயர்கள் காலத்திலே கொள்ளையடிக்கப்பட்ட சொத்து தானே என்கின்ற பெயரிலே RSS ஒரு பிரபகண்டா நடத்துகிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல போனால், திட்டமிட்டு ஒருத்தர் காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறாரு, போன உடனே அங்க இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தன், எங்க இந்த சொத்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, இது வகுப்பு வாரிய சொத்து அப்படின்னு அவன் தனிப்பட்ட முறையில சொல்லி அனுப்பிடுறான். இது வகுப்பு வாரிய தலைவர்களோ அந்த சொத்துக்குரிய முத்தவல்லிகளோ இவங்களே யாரும் சொல்லல, அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிளர்க்கு அவன் சொல்லி அனுப்பிடுறான். அவன் சொல்லி அனுப்பின 1 மணி நேரத்துல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும், NDTVல இருந்து CNN இருந்து இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இந்த ஒரு செய்தியை ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பரப்பு. அதாவது இஸ்லாமியர்கள் இந்துக்களுடைய சொத்தை அபகரிக்கிறாங்க, இந்துக்களுடைய சொத்துக்கள் எதிர்காலத்துல வக்பு என்ற பெயரில் எப்ப வேணா இவங்க அபகரிச்சிருவாங்க ஒரு மாபெரும் பொய் திட்டத்தை பரப்பு. அப்படி பரப்பின உடனே பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மனசுல சிறுபான்மை மக்களான இஸ்லாமியர்கள் மேல மிகப்பெரிய வெறுப்ப உணர்வு மட்டும்தான் அவங்களுடைய அந்த உள்நோக்கம். நாம தமிழ்நாட்டுல ரொம்ப சேஃபர் சைட்ல திமுக கூட்டணி எல்லாம் வைக்கிறதுனால இந்த மாதிரியான வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய கொடூரங்கள் நமக்கு பெருசா தெரியறதில்லை. ஆனா வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான சட்ட மீறல்கள், மிக மோசமான அத்துமீறல்கள் எல்லாமே சர்வ சாதாரணமா நடக்கும் தோழர்களே. அதன் அடிப்படையில தான் அது உட்பிரிவான அடுத்த ஒரு சட்டம் என்ன சொல்றதுன்னா, 12 வருடங்களுக்கு மேல
வகுப்பினுடைய சொத்தை யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தா கூட அந்த சொத்து அவர்களுக்கு உரியதான் மாறும். இதுதான் அந்த சொத்துல இருக்கக்கூடிய மிக ஆபத்தான ஒரு செக்ஷன். அப்போ 12 வருஷத்துக்கு மேல வகுப்பு வாரிய சொத்துக்கள் யார் கிட்ட இருக்குதுங்கிறத யார சொல்லணும்னா சம்பந்தப்பட்ட மணியாகார், அந்த தாசில்தார், இன்னும் சொல்ல போனா டிஆர்ஓ, அதுக்கு மேல மாவட்ட ஆட்சியர். ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் வகுப்பு வாரியத்தினுடைய வாரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய அதிகாரத்தை குறைச்சிட்டு ஒட்டுமொத்த அதிகாரியும் அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்டே விட்டுருவான். இப்ப நீ அந்த சொத்துலயே நீ இல்ல, ஆனா நீ வந்து சர்டிபிகேட் வாங்கிட்ட மாவட்ட ஆட்சியர் கிட்ட, நான் 5000 ஏக்கரு 12 வருஷமா நான் தான் இருக்கிறேன், ஒரு சர்டிபிகேட் கொடுனா அந்த நிமிஷத்துல இருந்து அந்த சொத்து குறிவை நீ. இந்த மாதிரியான ஒரு மோசமான பிரிவுகள் தான் அதுக்குள்ள இருப்பது தோழர்களே. வேறோட்டமா இந்த அஜ்மீர் தர்காவை சுத்தி இருக்கக்கூட பல்வேறு தர்காக்களை சுத்தி நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். இந்த சிறு சிறு வியாபாரிகள் இருப்பாங்க, ஏழை எளிய இஸ்லாமியர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா, பரவாயில்ல நம்மளுக்கு 12 வருஷமா நம்ம இருந்திருக்கோம், நம்ம கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேல இருக்கிறோம், 40 வருஷம் இருக்கிறோம், இந்த கடை நம்மளுக்கு சொந்தமாயிட்டு அப்படின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையில அந்த இஸ்லாமியர்கள் அன்னைக்கு வரக்கூடிய ஒரு லாபத்தை அடைஞ்சிக்கலாம். ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 9 லட்சம் ஏக்கர் நிலத்தை ஒட்டு மொத்தமா கூறு போட்டு யாருக்கு விற்க போறான்னா அதானி அம்பானி போன்ற கார்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதுதான் இந்த மோடி அரசினுடைய இந்த திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான ஒரு சதி திட்டம் தொடர்களே. அதுவும் இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர்கள் நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா லப்ப, மரக்கையார், உருது பேசுற முஸ்லீம், தமிழ் பேசுற முஸ்லீம், ஷன்னி, சியா பிரிவு இப்படி எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரிவுகள் வட மாநிலங்கள் இன்னும் அதிகமா இருக்குது. அந்த சிறு சிறு குழுக்கள் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய வகுப்புகள் கிட்ட போயிட்டு இந்த சொத்து ஊருதான், இந்த சொத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்துறோம்னு இஸ்லாமியர்களுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையே சிதைக்கக்கூடிய திட்டமும் RSS செயல் திட்டத்துல இது உள்ள அடங்கியிருக்கு. ஆக ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்கி ஒட்டுமொத்த இந்துக்களையோடைய கன்சலாடேட் பண்றதுக்காக ஒரு திட்டம். இரண்டாவது, இஸ்லாமியர்களுக்குள்ளவே அந்த ஒற்றுமையை சீர்குலைக்க தீர்றானா இந்த சட்டம். வக்ஃப் அப்படின்றது ஒரு இந்து கோயில்களுக்கு சொந்த மாதிரி கிடையாது. அதாவது இந்து கோயில் இருக்கும், இந்து கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் தனியா இருக்கும். ஆனா இஸ்லாமியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மசூதியும் சரி, தர்காவும் சரி, அதனுடைய சொத்துக்களும் சரி, எல்லாமே கடவுளின் பெயரால் வக்ஃபுக்கு வழங்கிடுவாங்க. அது எல்லா இஸ்லாமியர்களையும் அந்த வக்ஃபு ஒண்ணு சேர்க்கும். அவன் ஏழை பணக்காரன் நிலைச்சு வாழ்ந்தார் எவனா இருந்தாலும் வக்ஃபை பொறுத்த வரைக்கும் அனைவருமே சமம். இஸ்லாத்தின் முன்பு அனைவருமே சமம், அல்லாஹ் ஒருவனே கடவுள் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தை சிதைக்கிற வேலை தான் இந்த உட்பிரிவில் இருக்கக்கூடிய ஆபத்து தொடர்களே. பொருளாதாரத்தை முன்ன காமிச்சு கல்வியை அழித்து வைத்தல், நில உடைமைகளை பறித்தல், கடைசியா ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை சிதைக்கிறது தான் இந்துத்துவாவினுடைய யோகோபித்த கருத்து. இந்த கருத்துக்களை எல்லாம் RSS நாக்பூர்ல இருந்து மிக நுட்பமாக அவங்க செயல் திட்டத்தை வகுத்து ஒவ்வொன்னா செயல்முறைப்படுத்தி வரான். அதுல நரேந்திர மோடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் இவங்கெல்லாம் அதுல பலிக்கடாக்கள் தான். ஏன்னா RSS பார்ப்பனை சித்தாந்தத்துல நீ சூத்திரனா இருந்தாலும், நீ பட்டியலத்தனா இருந்தாலும், என் பேச்சை கேட்டு நீ வந்தினா உனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுப்பேன், ஆனா எந்த காலத்திலையும் நீ உரிமையை கொண்டாட முடியாது என்கின்ற அந்த மனு தர்ம கோட்பாட்டை வைத்து ஆட்சி செய்வது தொடர்ந்து. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, பாராளுமன்றத்துல பல்வேறு உறுப்பினர்கள் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை பத்தி எல்லாருமே பேசுறாங்க, அற்புதமா பேசுறாங்க. ராஜா பேசுறாங்க, ஜான் பிட்டாஸ் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. நம்ம எழுச்சி தமிழர் ஒரு சில நிமிடங்களே பேசுறாரு. அந்த நிமிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிக தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய விஷயம் தான் தொடர்களை நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது பஞ்சமி நிலத்தையும் வகுப்பு வாரி நிலத்தையும் ஒன்று சேர்த்து அவர் அழகாக பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்துறார். எப்படி பட்டியலின மக்களிடத்திலே பறையன், பல்லன், சக்கலில் என்கின்ற உட்பிரிவை பிரிச்சு நீங்க பிரித்தாலும் சூழ்ச்சி பண்றீங்களோ, அதே போல வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தின் மூலமா இஸ்லாமியர்களுக்குள்ளேயும் நீங்க உட்பிரிவை உருவாக்கி அவர்களுக்குள்ள மோதலை உருவாக்கக்கூடிய சூழலா நீங்க உருவாக்குறீங்கன்னு சொன்ன ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன். நமக்கு அந்த பாதிப்பு தெரியும். நாம 2000 வருஷமா பாதிக்கப்பட்டு சேரி என்கின்ற சிறைச்சாலைகளுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்களா, சண்டாளர்களா, தீண்டத்தகாதவர்களா,
சிறை கைதிகளா வாழ்ந்த கொடுமை அனுபவிச்சவங்க நாம. அப்ப இந்த வலியும் வேதனையும் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில தான் நமக்கு பஞ்சம நிலம் அப்படிங்கிற 2.5 லட்சம் ஏக்கர் நிலத்தை தமிழ்நாட்டுல நமக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்தான். ஆனா இன்னைக்கு அந்த 2.5 லட்சம் ஏக்கர் நிலமும் யாருகிட்ட இருக்குது? எந்த பஞ்ச பரதேசியா இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவங்க கையில் எவங்கிட்ட இருக்குது? ஒட்டுமொத்தமா சாதி இந்துக்கள் தான் இன்னைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிட்டு இருக்கிறான். இதே மோடி அரசு, இதே ஒன்றிய அரசு இஸ்லாமிய நலனுக்காக பாடுபடக்கூடியதா சொல்லக்கூடிய அரசு. அவங்களால இஸ்லாமியர் வேறு மதம், நாங்க உங்க மதமாச்சே, நாங்க இந்துக்களாச்சே, உங்களுடைய எல்லாத்தையும் பாதிக்கப்படக்கூடிய அந்த எல்லா அனைத்து பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நாங்களாச்சு. அப்ப எங்க மேலே உங்களுக்கு இறக்கம் இல்லையா? அப்ப நாங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எங்க மக்களுடைய நிலமான பஞ்சம நிலத்தை மீட்டுக் கொடுக்கிறதுக்கு ஒரு நிமிடமாவது நீங்கள் முன்வருவீர்களா? அப்படியானால் அவர்களை பொறுத்தவரை இங்கு பட்டியலினத்தரும் ஒன்றுதான், இஸ்லாமியரும் ஒன்றுதான். எவனா இருந்தாலும் பிராமணனுக்கு கீழே இங்கு அனைவரும் அடிமைகள் தான் என்கின்ற மனு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே இந்த மோடி அரசு தொடர்ச்சியாக பலமாறிக்கொண்டிருக்கிறது. தோழர்களே, வரும் காலத்தில் இஸ்லாமியர்களும் பட்டியலின மக்களும் தலித்துகளும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த ஒன்றிய அரசையும் பாஜக அரசையும் RSS சம்பரிவார அமைப்புகளும் ஒட்டுமொத்தமாக அழித்துரைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே சபதம் ஏற்றுக் கொள்ள வேண்டும். இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எதிர்காலமும் அதிகாலமும் எழுச்சி தமிழரை கலைஞருக்கு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.